வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் ஒரு பக்தரின் பிரச்சனைக்கு பெரியவா சொன்ன தீர்வை தெரிந்து கொள்ளலாம். பெரியவா தர்மஸ்வரூபம். பெரியவாளைச் சேர்ந்தவர்கள் பலர் பெரியவாளிடமே சித்தத்தை வைத்து தெய்வமாய் பெரியவாளை வழிபட்டார்கள். அவர் கிருபையால் பக்தர்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைந்தார்கள். பவித்ரானாம் பவித்ரம் ஆகிய பெரியவா எல்லாரையும் ரட்சித்தார்கள். இஷ்ட சித்தியை கொடுத்தார் பெரியவா. ஒரு பக்தர் தன் கஷ்டத்திற்கு பரிகாரம் தேடி கேரளாவில் உள்ள நம்பூதிரியிடம் பிரசன்னம் கேட்டார். நம்பூதிரியும் சோழி போட்டு பார்த்து ஒரு சிவாலயத்தில் சுதர்சன ஹோமம் பண்ண சொல்லி அனுப்பிவிட்டார். இது தர்மசங்கடமான பிரச்சனை. சிவன் கோவிலில் வைஷ்ணவபரமான சுதர்சன ஹோமம் செய்வது பற்றி கவலை உண்டானது அந்த பக்தருக்கு. பெரியவாளிடம் வந்து கேட்டார். பெரியவா சுதர்சனம் என்ற எந்திரத்தை மகாவிஷ்ணுவிற்கு பரமேஸ்வரன் தான் கொடுத்தார் என்று சொல்வார்கள். சிவன் கோவிலில் அபிஷேகத்தின் போது ருத்ரம், சமகத்திற்கு பிறகு புருஷ சூக்தம் சொல்லி அபிஷேகம் செய்வது உண்டு. ஆகவே சிவன் கோவிலில் சுதர்சன ஹோமம் செய்யலாம், தவறில்லை என்று சொல்லி அனுப்பினார். சிவ சகசரநாமம் மற்றும் விஷ்ணு சகசரநாமத்தில் வரும் நாமாக்கள் முக்கால்வாசி ஒன்றாகத்தான் இருக்கும். விஷ்ணு பரமேஸ்வரன் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லி அனுப்பினார் பெரியவா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.